நடைபயணத்தின் போது சாலை ஓர கடைக்கு சென்று தேநீர் அருந்தி வாக்கு சேகரித்தார். இந்தியாவின் வலிமை பன்மைத்துவம்தான் என்றும் திணிக்கப்படுகிறது, ஒற்றைத்தன்மை அல்ல என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. வேலூர் விருதம்பட்டில் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் எக்ஸ் தள பதிவு. ஜெயலலிதா இருந்திருந்தால் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக எடுத்த முடிவைத்தான் எடுத்திருப்பார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஜிஎஸ்டி மற்றும் நீட்டை எதிர்த்தவர் ஜெயலலிதா என்றும் ராணிப்பேட்டை பரப்புரையில் பேச்சு. அந்த அம்மையார் உயிரோடு இருந்திருந்தா தொகுதி மறுவரை மாதிரி மாநில உரிமைகளை பறிக்கிற, தமிழ்நாட்டை பாதிக்கிற விஷயத்தில் நம்மை போல, ஏன் திமுகவை போல உறுதியான நிலைப்பாட்டு நிச்சயமாக எடுத்திருப்பார். மம்மி மறைந்த பிறகு பழனிசாமி அதிமுகவை டம்மி ஆக்கிட்டாரு. கொரோனா காலத்தில் கூட அதிமுக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டதாக திருச்சியில் இபிஎஸ் பரப்புரை. திமுக ஆட்சியில் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு அதிமுக அரசு போட்ட ஒப்பந்தங்களே காரணம் என்றும் பேச்சு. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்த காரணத்தினால்தான் உற்பத்தி பெருகிச்சு. ஸ்டாலினால அல்ல. இதை பக்கமா விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கார். என்னமோ திமுக ஆட்சி வந்த உடனே ரெட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சி வந்ததாக ஒரு பச்சை பொய்யை சொல்லிட்டு இருக்கார். தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இருக்காது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அமித்ஷாவே கூறிவிட்டார் என திண்டுக்கல் பரப்புரையில் பேச்சு. பாராளுமன்ற தொகுதி மறுவரையில என்ன தகவல் சொல்றார், அதுக்கு என்ன பதில் கேட்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே? ஏற்கனவே உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் மறுவரையில் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது. பிரதமர் நரேந்திர மோடி நாளை கன்னியாகுமரியில் பரப்புரை. வரும் 19ஆம் தேதி சென்னையில் வாக்கு சேகரிக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தான் ரீல் பிக் பாஸ் இல்லை, ரியல் பிக் பாஸ் என மதுரை ஒத்தக்கடை பரப்புரையில் சீமான் பேச்சு. சிசிடிவிகளை அமைத்து குற்றங்களை தடுப்பேன் என வாக்குறுதி. வீட்டை விட்டு நீ வெளியில வந்தாயின்னு வச்சுக்க, 2 கண் உன்னை பின்தொடர்ந்துகிட்டே வரும். சாலையில ஒண்ணு கடிக்க முடியாது, போத்தலைங்க போட முடியாது, குப்பையை போட முடியாது, எங்க கேமரா வச்சிருக்கேன்னு தெரியாது. கம்ப்ளீட் சிசிடிவி கேமராவை பொருத்தி ஐ ஆம் வாட்சிங். ஐ ஆம் ரியல் பிக் பாஸ் இல்ல, ரியல் பிக் பாஸ். திருப்பூரில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் தவேக தலைவர் விஜய். பெருமாநல்லூர் முதல் புலுவம்பட்டி வரை ரோட் ஷோ செல்ல திட்டம். இன்று வெளியாகிறது தமிழ்நாட்டிற்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை. சென்னையில் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் அறிக்கையை வெளியிடுகிறார் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா. பாஜகவை நுழைவிட்டால் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துச் செல்வார்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஒவ்வொரு வாரமும் பிரதமர் தான் தமிழ்நாட்டுக்கு வருவதாகவும் திட்டங்களோ நிதியோ வருவதில்லை என்றும் விழுப்புரம் பரப்புரையில் குற்றச்சாட்டு. மோடி வராருல, வாரம் ஒரு வாட்டி வந்துட்டு போறாரு. திட்டங்கள் ஏதாவது வருதா? தமிழ்நாட்டுக்கான நிதி வருதா? போன ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டம் கூட கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல கிடையாது. உதயநிதி முதலமைச்சராக முடியாது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டம். பிரதமருடனான கலந்துரையாடலுக்கு பிறகு சென்னை மயிலாப்பூரில் பேட்டி. The corrupt DMK government is defeated so that Udayanidhi Stalin cannot become the chief minister of this state by the voters of Tamil Nadu who want a good government, an NDA government led by Thiru Edappadi Palanisamy, which விஜயை பார்க்க லட்சக்கணக்கானோர் திரள்வது திட்டமிட்டு பகிரப்படுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். மக்கள் தொண்டு செய்யாமல் சினிமாவில் இருந்து வந்தவர்கள் முதலமைச்சராக ஆசைப்படுவது தமிழகத்தின் சாபக்கேடு என்றும் காட்டம்.
சினிமாவில் ஆட்டம் போட்டால் போதும் அடுத்த முதலமைச்சராகிவிட முடியும். இப்படி ஒரு கனவு தமிழ்நாட்டில் இருக்கிற ஹீரோ, டைரக்டர் எல்லாருக்கும், சினிமாவில் இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை. 35 வருஷமா தேர்ந்து இந்த மக்கள் களத்தில் இருக்கிற நாம் கூட இதுவரையில் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொன்னதில்லை. நெல்லுக்கு ஊக்கத்தொகை அளிப்பது மாநில அரசின் கடமை என்று பாமக தலைவர் அன்புமணி கருத்து. ஒடிசா அரசு போல் ஏன் ஊக்கத்தொகை தரவில்லை என்று முதலமைச்சருக்கு கேள்வி. ஒரிசா மாநில அரசு, அது பிஜேபி அரசு, அவங்க ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஊக்கத்தொகை 800 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்போ உண்மையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு விவசாயம் மீது நம்பிக்கை இருந்தா, மரியாதை இருந்தா, அவங்களுக்கு உழைப்பின் மீது அவங்களுக்கு அக்கறை இருந்தா, ஒரிசா அரசு கொடுக்கின்ற மாதிரி ஊக்கத்தொகை விவசாயிகளுக்கு நீங்க 800 ரூபாய் கொடுக்கணும் இல்லையா? அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஏமாற்றுக்காரர் என தேமுதிக எம்பி எல்.கே. சுதீஷ் விமர்சனம். கூட்டணி கட்சிகளையும் ஏமாற்றுவார், மக்களையும் ஏமாற்றுவார் என்று நியூஸ் 18க்கு பேட்டி. மக்களுக்கு உங்களுக்கே தெரியும், அவர் கேரக்டர் உங்களுக்கு தெரியும். அவர் எல்லாருமே ஏமாத்துவார், கூட்டணி கட்சியை ஏமாத்துவார், அவங்க தலைமையும் ஏமாத்துவார், மக்களையும் ஏமாத்துவார். இந்த தேர்தலோட அதிமுக இருக்காது. ஓரிரு நாட்களில் பரப்புரையை தொடங்க உள்ளதாக மருத்துவமனையில் இருந்தபடியே வானதி சீனிவாசன் வீடியோ வெளியீடு. அனைவரின் அன்பு மற்றும் பிரார்த்தனையால் விரைவாக உடல்நலம் தேடி வருவதாக பகிர்வு. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்பினாலும் பிரார்த்தனையாலும் விரைவாக உடல்நலம் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஓரிரு நாட்களில் உங்களை நேரில் வந்து சந்திக்க இருக்கிறேன். சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கவே விஜயை பாஜக களமிறக்கியுள்ளதாக திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணி விமர்சனம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவின் ஸ்லீப்பர் செல்கள் என்றும் நியூஸ் 18இன் களம் 2026 நிகழ்ச்சியில் பேட்டி. சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு 100% கிடைச்சிட்டு இருக்குன்றத அதை எப்படியாவது தடுக்கணுன்றதுக்காக தான் அவரை பிஜேபி கொண்டு வந்தாங்க. எல்லாம் அந்த முன்னாள் அமைச்சர்லாம் இருக்காங்களே, அதில் பாதி பேர் எல்லாம் பிஜேபியோட ஸ்லீப்பர் லிஸ்ட் தான். மற்றவர்களுக்கு மாசு இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டின் பாஸ் எடப்பாடி பழனிசாமி தான் என்று முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கருத்து. பூஜ்ஜியத்தில் இருப்பவர்கள் ராஜ்யத்துக்கு வர விரும்புவதாக நியூஸ் 18இன் களம் 2026 நிகழ்ச்சியில் விமர்சனம். மற்றவங்களுக்கெல்லாம் மாசு இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டினுடைய பாஸ் எடப்பாடியார் தான். விஜய்க்கு தான் ரசிகன் அல்ல பக்தன். தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் நியூஸ் 18க்கு பேட்டி. உங்களை நீங்க விஜய் ரசிகர்னு சொல்வீங்களா இல்ல டிவோட்டின்னு சொல்வீங்களா? நான் அவருடைய பக்தன். விஜய் அவர்களுடைய பக்தர் அப்படிதான் உங்களை சொல்வீங்க இல்லையா? ஓபிஎஸ் சசிகலாவுக்கு 1% வாக்கு கூட இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கருத்து. ஓபிஎஸ் சசிகலா இல்லாதது அதிமுகவுக்கு இழப்பில்லை என்றும் நியூஸ் 18 களம் 2026 நிகழ்ச்சியில் பேட்டி. நீங்க சொல்றது ஓபிஎஸ் சசிகலாவையும் சொல்றீங்க. அவங்களாம் 1% வாக்காளர் கூட வாக்கு கூட இல்லாதவங்க. அவங்களால என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ராமதாஸ் தரப்பு வேட்பாளரின் பரப்புரைக்கு அன்புமணி ஆதரவாளர் எதிர்ப்பு. பரப்புரை வாகனத்தின் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு.